வணக்கம் மக்களே, நம்ம ஹைடெக் உலகன் சேனலில் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. 2 ஸ்ட்ரோக் என்ஜினில் எப்படி என்ஜின் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இன்னுமே இருக்குது. நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், பட் இருந்தும் சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அது எப்படியெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஏர் ஃபில்டரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சோக்கோட ஒர்க் என்னங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏர் ஃபில்டர் கல்ட்ருக்கு 4mm அலன் கீ இருக்கும். இது நாங்கள் யூஸ் பண்ணுற கீ. உங்களோட டூல் கிட்டில் 4mm அலன் கீ கொடுத்துருப்போம். அதை வச்சு ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்படி எடுத்திங்கன்னா ஃபில்ட்ரு ஏர் அந்த இது க்ளீன் கவர் தனியாக வந்துடும். இந்த உள்ள பிளாக் கலர் இருக்குது இல்லைங்களா, இதுதான் ஸ்பாஞ்சு. நம்ம ஒவ்வொரு நாள் ரன் பண்ணுறப்பவுமே இந்த ஸ்பாஞ்சு தான் டஸ்ட்டெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி பியூர் ஏரை உள்ளே கொடுக்கும். சரிங்களா, இந்த ஸ்பாஞ்சில் ஃபுல்லாக டஸ்ட் ஒட்டி இருக்கும். ஈவினிங் நம்ம எடுக்கிறப்போ ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும். அது என்ன பண்ணோம்னா, ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா தட்டி விட்டு எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. சரிங்களா, இந்த இடத்துல தெரியுதுங்களா, இதுதான் கார்பரேட்டரு. ஓகே, இந்த கார்பரேட்டர் வழியாக தான் ஏர் உள்ளே போகும். இந்த சோக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது சோக் மேலே இருந்தது அப்படின்னா, ஆஃப் பொசிஷனில் இருந்துச்சுன்னா ஏர் ஃப்ளோ கட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக என்ஜின் ரன் ஆகாது, ஆஃப் ஆயிரும். சோக் ஆனில் இருந்தால் மட்டும்தான் ஏர் ஃப்ளோ உள்ளே போகும். பெட்ரோலோ ப்ளஸ் ஏரோ கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் ஆகி என்ஜின் நல்லா ப்ராப்பராக ரன் ஆகும். அதுக்காகத்தான் சொல்கிறது, ஏர் ஃப்ளோவெல்லாம் கரெக்டாக போகணுங்கிறதுக்காக டஸ்ட் எல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கணும். ஓவராக டஸ்ட் இருந்ததுன்னா டைரெக்டாக உங்களுக்கு கார்பரேட்டர் ஹோல்ஸ் வழியாக உள்ளே போய் பிஸ்டனுக்குள்ளே போகும். பிஸ்டனுக்குள்ளே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்டன் டேமேஜ் ஆகும், என்ஜின் லைஃப் போகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உருவாகும். நம்ம எந்த அளவுக்கு என்ஜின் மெயின்டைன் பண்ணி பார்க்குறோமோ, ஏர் ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு தான் என்ஜின் லைஃபும் நமக்கு கிடைக்கும். சில பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ஜின் ப்ராப்ளமாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு நம்ம நேரில் போய் பார்க்குறோம், சர்வீஸ் போகிறப்ப தான் தெரியுது ஏர் ஃபில்டர் ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது இல்லை. நாங்கள் பல தடவை அட்வைஸ் பண்ணுறோம், க்ளீன் பண்ணி போடணும், ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னு. பட் அப்பவுமே சில ஒர்க்கர்ஸ் இல்லை ரன் பண்ணுறவங்க யாரோ ஒருத்தர் மறந்துடுறாங்க. ஒரு நாள் கூட மறக்காம ப்ராப்பரா க்ளீன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ஜின் லைஃப்ங்கிறது நல்லா கிடைக்கும். சோக்ல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். கிளைமேட் ரொம்ப கோல்டா இருந்துச்சோ இல்ல ரொம்ப குளிர்காலமா இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சோக்கை ஆஃப் பண்ணிடுங்க. மேலே போட்டு ஒரு 2 தடவை நல்லா புல் பண்ணி என்ஜினை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் சோக் கீழே போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரே இதில் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா, இது முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது ரொம்ப குளிர்காலத்தில் மட்டும் இது பாருங்க, கோல்டு ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல மட்டும் நீங்க பார்த்தா போதும். சில டைம்ஸ் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வர்றது காமன் தான். ஏன்னா நம்ம 2 ஸ்ட்ரோக் என்ஜின்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக வருங்க. 4 ஸ்ட்ரோக்னா தான் அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது. இதில் ஏன் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம பெட்ரோலும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ரன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸ் பண்ணி ரன் பண்ணுறப்போ கார்பரேட்டரில் ஆயில் அப்படியே செடிமெண்ட் ஆயிரும். சம்டைம்ஸ் அதனால ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரல. அது காமனான விஷயம் தான். இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் டெய்லி ரன் பண்ணி முடிக்கிறீங்கன்னா பெட்ரோல் ஒன்றா ட்ரை பண்ணி நிப்பாட்டுங்க. ஃபுல்லாக ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ஜினை ஆஃப் பண்ணி அப்படியே நிப்பாட்டிடுங்க. இல்லாட்டி ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் கேப் விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூயல் டேங்கை எம்டி பண்ணிடுங்க. ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு கார்பரேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா இந்த பபுளை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பம்ப் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பெட்ரோலுமே வெளியே வந்துடும். மொத்தமாக என்ஜினுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதையும் வடிச்சு விட்ருங்க. சரிங்களா, என்ஜின்குள்ளே பெட்ரோல் வைக்காமல் இருந்து எந்த அளவுக்கு ஆயில் கார்பரேட்டரில் செடிமெண்ட் ஆகாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம்ங்கிறது வரவே வராது. சரிங்களா, முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். தென் அதுக்கு மேலே ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா 2 விஷயமா இருக்கலாம். ஒன்று, கார்பரேட்டரில் ஏதாவது டஸ்ட் அடைச்சிருக்கலாம். இன்னொன்று, கார்பரேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்னு ஒரு பார்ட் இருக்குது. இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா, இங்கே வாங்க, கிட்ட வாங்க. இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாக் கலர் பார்ட் பேர் தான் இன்சுலேட்டர். சரிங்களா, இந்த இன்சுலேட்டர் அப்பப்போ ரொம்ப லாங் ரன்னுக்கு அப்புறம் இது லூஸ் ஆகலாம். இதில் 2 ஸ்க்ரூ இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்க்ரூ, மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த இன்சுலேட்டர் பார்ட் லூஸ் ஆகலாம். அதை நம்ம அடிக்கடி டைட் பண்ண வேண்டியது வரும். அது எப்படி டைட் பண்ணுறதுன்னா, இந்த 2 ஸ்க்ரூஸ் இருக்கு இல்லைங்களா, மேலே ஏர் ஃபில்டர் ஸ்க்ரூ, இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கழட்டுங்க. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கழட்டுறப்போ அதே மாதிரி தான் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் மாற்றி கழட்டுங்க. ஒரே சைடு ஃபுல்லாக கழட்டாதீங்க. அதுவே ஒரு சைடு டேமேஜ் பண்ணுறதுக்கு, இன்சுலேட்டர் டேமேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் காரணமாகும். பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் கேர் பண்ணி பார்த்து பண்ணணும். கழட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ எடுத்துட்டிங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர். சரிங்களா, இதில் தான் நம்ம உள்ளே போகையில் அந்த டஸ்ட்டெல்லாம் போகாமல் பார்த்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி பார்த்துக்கிறோம். நம்ம
இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங், கார்பரேட்டர் பேக்கிங் சொல்லுவாங்க. இதுவுமே 4 போக்கில் என்ன ஆகும்னா அப்படியே இத்து பெட்ரோல் அப்படியே ஃப்ளோ போயிட்டு இருக்கையில இத்து போயிடும். அப்போ அந்த வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா புது பேக்கிங் வந்து போட்டுக்கலாம். இந்த பேக்கிங் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. hitechkulovan.in இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூ இது வந்து இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 போக்கில் லூஸ் ஆகும். அதனால இதைய ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா இதை கழட்டிட்டு 2 சைடும் கொஞ்சம் ப்ராப்பராக டைட் கொடுத்துங்க. ஹேண்ட் டைட்டு ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், அலங்கியே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டைட் வந்து லைட்டாக உங்களுக்கே தெரியும் இவ்வளோதான் டைட்டுங்கிற தெரியும். இதுக்கு மேலே வச்சா பிரேக் ஆகுங்கிற ஃபீல் உங்களுக்கு தெரியும். அதோட நிப்பாட்டிங்க, அதுக்கு மேலே டைட் வைக்காதீங்க. ரெண்டையுமே ப்ராப்பராக டைட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு உள்ள எந்த டஸ்ட்டும் போகாத அளவுக்கு ப்ராப்பராக பார்த்துக்குங்க. இந்த பேக்கிங் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா இந்த பேக்கிங்கையும் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு திரும்பவும் அதே மாதிரி போட்டுக்குங்க. இந்த ஏர் ஃபில்டர் எடுத்துட்டு 2 ஸ்க்ரூ போட்டு ஒரு ஸ்க்ரூவையும் 2 ஸ்க்ரூவையும் கரெக்டாக இதே மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சுட்டு டைட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? டைட் பண்ணுறது அதே மாதிரி தான், ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து டைட் வைக்கணும். ஒரே முட்டை ஒன்றில் டைட் வச்சிடக்கூடாது. ரெண்டுலேயுமே அந்த அளவான டைட் வந்து கரெக்டாக கொடுங்க. பார்த்து வைக்கணும். இது எல்லாமே என்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான ஐட்டம்ஸ் தான். ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளோதான், இந்த டைட்டும் இவ்வளோதான் வைக்கணும். இது இவ்வளோதான். சரிங்களா? கரெக்டாக டைட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே விட்டுருங்க. பேக் டு ஃபார்ம் இந்த ஏர் ஃபில்டரை போட்டுக்குங்க. சாரி, அந்த கவர் போட்டு ஏர் ஃபில்டரை போட்டு கேப்பை போட்டு ஸ்க்ரூஸையும் போட்டு டைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, என்ஜினில் கார்பரேட்டரில் இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூ தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஐ மீன் ஃப்ளோவை கரெக்டாக பெட்ரோல் ஃப்ளோ வந்து உள்ளே ப்ராப்பராக போகுதா இல்லையான்னு பார்க்குறது எல்லாமே இந்த கார்பரேட்டரில் இந்த ஸ்க்ரூ தான் வந்து நம்மளுக்கு பார்த்து கொடுத்துட்ருக்கு. கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்க்ரூ தான். மேபி வந்து என்ஜின்ஸ் வந்து ரொம்ப சில டைமில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ரன் ஆகும், ஆக்சிலேட்டர் கொடுக்காமையே ரொம்ப சுற்றுறக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா இல்லை ஸ்டார்டிங் ஆகி ரொம்ப விட்டு விட்டு ஆஃப் ஆகுது, ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே ரொம்ப கப்புன்னு பிடிச்சி ஆஃப் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை வந்து ஒரே ஒரு சுத்து ரைட் ஆர் லெஃப்ட் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா, கழட்டுற மாதிரியோ டைட் பண்ணுற மாதிரியோ பண்ணிங்கன்னா அந்த ஒரு சுத்துலேயே கண்டிப்பாக ரெடி ஆயிரும். சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த இன்சுலேட்டர் வந்து லூஸ் ஆகுது அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு எப்போ தெரியும்னா, நம்ம ஃபீல் பண்ணுறது எப்போ பண்ணலாம்னா, ரன் பண்ணிட்டு இருக்கப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்காம அது வாட்டில் நல்லா த்ராட்டில் ரன் ஆகும். ரன் ஆகிட்டே இருக்கும். ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டி சரி நல்லா த்ராட்டில் ரன் ஆகிட்டு டப்புன்னு ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இன்சுலேட்டர் தான் லூஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதுதான் அதுக்குண்டான ஈஸி க்ளூ. தென் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து இது பண்ணியும் சரியாகலைன்னா மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த கவரை ரிமூவ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளதான் பிளக் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பிளக்கில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா ரன் ஆகிக்கிற பிளக்கில் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் ஃபுல்லாக கார்பன் டெபாசிட் ஆகிருக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி தான் போடணும். ஒரு கணக்கு வச்சுக்கங்க, ஒரு 15லேருந்து 20 மணி நேரம் கணக்கு வச்சுக்கங்க. எந்த அளவுக்கு கார்பன் டெபாசிட் ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்பார்க் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாது. உங்களுக்கு அங்கே வந்து கம்பஷன் நடக்காது. அதனால என்ஜின் வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதனால என்ன பண்ணணும்னா, இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து 0.6லேருந்து 0.7 mm கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். அதுக்கு மேலே போகக்கூடாது, அது கீழேயும் வரக்கூடாது. அப்போ தான் கரெக்டான லெவலில் ஸ்பார்க் அடிக்கும். ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் கார்டோ இல்லை கிளாத்தோ எடுத்து பெட்ரோலில் போட்டு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு இருந்துச்சுன்னா விசிட்டிங் கார்டை கரெக்டாக உள்ளே வச்சிங்கன்னா அந்த கரெக்டான கேப் செட் ஆகும். அதுதான் வந்து மேக்ஸிமம் கரெக்டான லெவல். 0.6 to 0.7 கரெக்டாக வைக்க முடியலன்னா அந்த லெவல் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. பெட்ரோல் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே பெட்ரோல் வச்சுட்டு தென் உள்ளே போட்டு டைட் பண்ணிங்க. சரிங்களா? டைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிங்க. லாக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இலக்கியில் கரெக்டாக வந்து பவர் கிடச்சிரும், நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளக்கை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இந்த ப்ளக்கு கரெக்டாக வேலை செய்யலையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த ப்ளக்கை ஃபயர் பண்ணுறதுக்கு இக்னிஷன் காயில்னு உள்ளே இருக்குது. சரிங்களா? அது வந்து வேலை செய்யலையாங்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இந்த ப்ளக்கை இதை கழட்டிடுங்க. கழட்டிட்டு இப்படி வச்சுட்டு ஏதாவது ஒரு இரும்பில் சைடில் இந்த ஸ்க்ரூஸ் இருந்துச்சுன்னா இதில் வச்சுட்டு இங்கே ரோப் வந்து இழுத்தீங்க அப்படின்னா, நல்லா புல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்பார்க் அடிக்கும். கை வச்சிடாதீங்க, பவர் வோல்ட் ரொம்ப ஜாஸ்தி வரும். கை வச்சிடாதீங்க. சுவிட்ச் வந்து ஆனில் தான் இருக்கணும். சுவிட்ச் ஆனில் வச்சுட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா
ஸ்பார்க் அடிச்சது அப்படின்னா பிளக் நல்லா இருக்கு, இக்னிஷன் காயிலும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்பார்க் வரல அப்படின்னா வேற ஏதாவது பிளக்கை போட்டோ இல்லை வேற ஏதாவது நார்மலாகவே இந்த உள்ள ஒரு சின்ன ஒயர் வச்சுட்டு ஏதாவது பாடி மேலே இழுத்து பாருங்க. சரிங்களா? பாடி மேலே வச்சுட்டு சும்மா இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒயரை வச்சுட்டு, எக்ஸாம்பிள் இந்த இப்படி இருக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு அலன்கி இருக்குன்னா நார்மல் அலன்கியில் கையில் தொடாதீங்க, இப்படி பிடிச்சிட்டு இழுத்து பார்த்தீங்கனாலே ஸ்பார்க் அடிக்கணும். அப்படி அடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து இக்னிஷன் காயில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். பிளக் நல்லா இருந்து இக்னிஷன் காயில் போகிறதுக்கும் நான் சான்சஸ் இருக்குது. ரொம்ப இன்ஜின் ஹீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இக்னிஷன் காயோட லைஃபும் குறையும். இதெல்லாமே பார்க்க வேண்டிய விஷயம். சரிங்களா? பிளக்கை இக்னிஷன் காயில் ஹேண்டில் பண்ணையில் வெறும் கையில் தயவு செய்து பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. வெறும் கையில் தொட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் அடிக்கும், அது நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். சேஃப்டி ரொம்ப பாருங்க. இதெல்லாமே பேசிக்கான விஷயம் தான். நாள் போக்கில் வந்து உங்களுக்கு பிஸ்டன் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இதே ஸ்பார்க் பிளக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பார்க் பிளக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சின்ன அந்த இடத்துல அந்த கேப் இருக்கும், சிலிண்டரோட கேப் இருக்கும். அதில் கை வச்சுட்டு நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே இந்த டைட்னஸ் ஃபீல் ஆகணும். இந்த இன்ஜினில் இந்த டைட்னஸ் வந்து ஃபீல் ஆகணும். சிலிண்டரு பிஸ்டன் எல்லாம் நல்லா இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. அது என்ன வழின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ஜினை கையால் இப்படி சுற்றுனீங்கன்னா இந்த டைட்னஸ்ங்கிறது வந்து ஃபீல் ஆகணும். தெரியுதுங்களா? ஒரு சின்ன டைட்னஸ் இருக்குது தெரியுங்களா? இந்த டைட்னஸ் வந்து ஃபீல் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் ரோப் இழுக்கையில் கூட இந்த டைட்னஸ் வந்து ஃபீல் ஆகணும். இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக பிஸ்டன் சிலிண்டரோட நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சில டைம் நீங்கள் லைட்டாக கையில் சுற்றுனீங்கனாலே கடன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பக்கமே அந்த ஸ்டிஃப்னஸ்ங்கிறது இருக்கவே இருக்காது, அந்த கம்பஷன் ரேஷியோங்கிறது இருக்கவே இல்லைன்னா டப்பு ரன் ஆக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபயரிங் நடக்காது. உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஸ்டன் சிலிண்டர் எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறது, சிலிண்டர் பிஸ்டன் எப்படி மாற்றுங்கிற வீடியோவும் நான் இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிலிண்டர் பிஸ்டன்லேருந்து A to Z என்ன ஸ்பேர்ஸ் வேணாலும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது hitech11.in, அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் hitech11ஓட கஸ்டமராக மட்டும் இல்லாட்டியும் பரவாயில்ல, எந்த கஸ்டமராக இருந்தால் கூட எல்லாத்துக்கும் ஸ்பேர் கிடைக்கும். 4 ஸ்டாக் 2 ஸ்டாக் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஸ்பேர்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சிலிண்டர் பிஸ்டன் தான் காரணம்னு. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எதனால இந்த பிரச்சனை வருது, எப்படி வருது அப்படின்னா, இது வந்து ஆக்சிலரேட்டர் நம்ம குடுக்கியில கீழே இருக்கிறது வந்து லைட்டாக சைல்ட் லாக்கு, மேலே இருக்கிறது வந்து த்ராட்டில். சரிங்களா? இந்த த்ராட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ஜின் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஃபுல்லாக கொடுத்தீங்கனாலும் நல்லா சுற்றுறக்க ஆரம்பிக்கும். இதே த்ராட்டில் ஃபுல்லாகவே கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா என்ஜினோட லைஃப் வந்து கண்டிப்பாக போயிருங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபுல்லாக அதோட அதிக கெப்பாசிட்டியில் நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜினோட லைஃப் போயிடும். பிஸ்டன் சிலிண்டர் வந்து எல்லாமே டேமேஜ் ஆயிரும். ஆக்சிலரேட்டர் நீங்கள் அளவாக கொடுத்து ஒரு 25% மட்டுமே கொடுத்தா போதும். அதுவே வந்து இப்போ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக வந்துடும். செடிகளெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா என்ஜின் வந்து அதிக ஸ்பீடில் சுற்றும், அதிக பெட்ரோல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாகும், வேலை வந்து பெருசாக நடக்காது. உங்களுக்கும் வந்து என்னடா இது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்ஜின் ரொம்ப ஹீட் வருது. காரணம் இதுதான். எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு என்ஜினும் ஹீட் ஆகும், என்ஜினோட லைஃபும் ஸ்பாயில் ஆகும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வரும். தென் இன்னொன்று, ஆக்சிலேட்டர் அளவாக வச்சு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா தான் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக கம்மியாக இருக்கும். இன்னொன்று நல்லா இதாகும், நல்ல மைலேஜ் கிடைக்கும். நல்ல மைலேஜ் கிடைச்சதுன்னா என்ஜின் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்மூத்தாக ரன் ஆகும், என்ஜின் லைஃப் நல்லா கிடைக்கும். இதெல்லாமே பார்க்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக பாருங்க. சரிங்களா? எந்த இடத்துல செடி அந்த செடி கொடிகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ரன் பண்ணுங்க. திக்னஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே திக்னஸ் செடி இருந்ததுன்னா மட்டும் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுத்து ரன் பண்ணுங்க, கரெக்டாக எடுத்துரும். மேக்ஸிமம் நைலான் ரோப்லேயே வந்து 99% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கும் ரோப்னால அடிக்க முடியல அப்படின்னா பிளேடு யூஸ் பண்ணுங்க. ஸ்டார் பிளேடோ இல்லை 90 டீத் 60 டீத் பிளேடோ இல்லை 40 டீத் பிளேடோ ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணையில ஈஸியாக செடிகள் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன கிராஸ் எல்லாம் இருக்குதுன்னா ரோப்பே யூஸ் பண்ணுங்க. ரோப்பில் தான் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நைலான் ரோப் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டில்லர் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனா கூட நைலான் ரோப் போட்டு யூஸ் பண்ணிட்டு செடி தரையெல்லாம் கரெக்டாக க்ளீன் ஆனதுக்கப்புறம் 2வது டில்லர் அட்டாச்மெண்ட் போட்டு எடுத்தீங்கன்னா தான் என்ஜினுக்கு பெரிய லோடும் வராது, வேலையும் சீக்கிரம் முடியும். டில்லர் அட்டாச்மெண்ட்டை டைரெக்டாக போட்டிங்கன்னா செடி கொடிகள்லாம் டில்லர் அட்டாச்மெண்ட்டில் சுற்றிட்டு என்ஜினையும் ரன் ஆக விடாது, சுற்றி அதை எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இந்த கிளச் வந்து கிளச் ஹவுசிங்கோட என்கேஜ் ஆகி ரன் ஆகியில தான் உங்களுக்கு அந்த என்ஜினோட பவர் வந்து வெளியே டிரான்ஸ்மிட் ஆகி என்ஜின் அந்த வெளியே ஒர்க் நடக்கிறதுக்கு எல்லாமே காரணம். இந்த கிளச் வந்து இதில் அப்படியே அதில் தேஞ்சு ரன் ஓடிட்டு இருக்கையில கிளச் வந்து தேயும். இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா கிளச்சில், இது நாள் போக்கில் தேயும். தேஞ்சதுன்னா வெறும் இந்த கிளச்சோட அந்த மேலே இருக்கிற அந்த
அந்த ஸ்டீல் கேசிங் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து டைரக்டா கிளச் ஹவுசிங்ல பட்டு ரெண்டுமே தேஞ்சிருக்க ஆரம்பிச்சிடும். கிளச்சும் போயிடும், கிளச் ஹவுசிங்கும் போயிடும். ரொம்ப தேஞ்சு ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ப்ரிங் வந்து விரிஞ்சு ரன் ஆகும். இது முட்டுறக்கு இடமே இல்லை, கிளச்சு முட்டி ஓடுறதுக்கு இடமே இல்லைன்னா நீங்க என்னதான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. செடி கட்டாகவே ஆகாது. என்ஜின் ஓடும், சில டைம் என்னடா செடி கட்டாவே மாட்டேங்குது, சுத்தவே மாட்டேங்குது நீங்க ஃபீல் பண்ணலாம். அது காரணம் இதுதான், கிளச்சு கன்ஃபார்ம் தேஞ்சிச்சுன்னு அர்த்தம். சில டைம் பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே முன்னாடி இருக்கிற அட்டாச்மெண்ட்டும் சேர்ந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிலைமையில என்னதான் காரணம் நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, கிளச்சு தேஞ்சு ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். எந்த அளவுக்கு இது விரிவாங்கி ஓடுதோ ஒரு குறிப்பிட்ட டென்ஷன் மட்டும் தான் அந்த ஸ்ப்ரிங் தாங்கும். குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா கண்டிப்பா கட் ஆயிரும். கிளச் அந்த ஸ்ப்ரிங் கட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரெண்டுமே போய் என்கேஜ் ஆயிரும். நீங்க இழுத்தாலே முன்னாடி சுத்தரக்க ஆரம்பிச்சிடும். அதனால கிளச்சும் மாத்துறது கம்பல்சரி. கிளச் டைமிங் எல்லாம் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு நம்ம தோட்டத்துல வந்து அதிகமா செடி கொடிகள் இருந்ததுன்னா நீங்க அதிகமா கொடுத்து ஓட்ட வேண்டியது வரும். ஃபிரிக்ஷன் ஜாஸ்தி இதுல வரும், தேய்கிறது சீக்கிரம் நடக்கும். அதனால கிளச்சும் வந்து அப்பப்போ மாத்திக்கங்க. கிளச்சோட லைஃபும் பாத்துக்குங்க. இதோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரன் பண்றதை பொறுத்து மாறும், அதை விட்டுருங்க சரிங்களா. இதை நம்ம வெப்சைட்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். A to Z எல்லா ஸ்பேஸும் நான் சொன்ன மாதிரி hitechgloban.in இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பார்க்கணும், பெட்ரோல் ஊற்றி ரன் பண்றீங்க இல்லைங்களா, ரன் பண்றப்போ 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் ரன் ஆகுது அப்படின்னா ரன் பண்ணி முடிச்சதையும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 நிமிஷம் இல்ல 30 நிமிஷம் கேப் கொடுத்துங்க. கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும். ஏன்னா என்ஜின் வந்து ரொம்ப சிறுசு. எந்த அளவுக்கு என்ஜின் வந்து கூல் டவுன் கொடுத்துட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு என்ஜின் லைஃப் கிடைக்கும். அதிகமான ஹீட் வந்து வராத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து ரன் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அது சரிங்களா. என்ஜின் வந்து 4 போக்கில் ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா இந்த கார்பரேட்டர் பிரைமிங் பல்புன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து பெட்ரோல் இருந்திருந்து அப்படியே இத்து போக ஆரம்பிக்கும். இந்த டியூபெல்லாம் வந்து இவ்வளோ எலாஸ்டிசிட்டியே இருக்குது, எல்லாமே ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும், பிரிட்டிலாக இருக்க ஆரம்பிச்சிடும், உடஞ்சிரும்னு வைங்களேன். என்ஜின்ல இந்த பேக்கிங் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ஆயில் வடி இருக்க ஆரம்பிச்சிடும். 4 போக்கில் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா. எல்லா விஆர்என்டிஎஸ் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்ல என்ஜின்ஸ் எல்லாமே இது நடக்கிற விஷயம் தான். இதெல்லாமே ஈஸியா மாத்திக்கலாம். ஒரு பேசிக்ஸ் ஃபுல் சர்வீஸ்ங்கிறது இது எல்லாமே மாத்துறதுல தான் வரும். இது எப்படி மாத்துறது, அதாவது நான் ஒரு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து தான் மாத்தணும்னு கிடையாது, நீங்களே ஈஸியா மாத்திக்கலாம். அது எப்படி மாத்துறதுங்கிறது ஒரு டீடைல் வீடியோவே வந்து சர்வீஸ் வீடியோ ஒவ்வொன்றும் நாங்கள் சேனல் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி ஹைடெக்லோவன் என்ஜின் மெயின்டெனன்ஸ் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுலயே நிறைய கிடைக்கும். ஒவ்வொன்றும் ஒன்னு விடாம தெளிவா போட்டிருப்போம். நீங்களே மாத்துற மாதிரி ஸ்பேர்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துட்டு நீங்களே மாத்திக்கலாம். ஷாப்பு கொண்டு போய் தான் மாத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது சரிங்களா. என்ன டவுட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்குண்டான சொல்யூஷன் நாங்க தரோம். முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜின் மெயின்டெனன்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, கஸ்டமர்ஸ்க்கு சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளவு ஷார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு தான் இருக்கும். மெஷின்லயும் அதே மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் குறைச்சிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் ரிவ்யூ கேட்டு தான் இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதுக்குண்டான அதில் ஏதாவது நெகட்டிவ் சொன்னாங்கன்னா அதை மாத்திரக்குண்டான வழிகளையும் நாங்கள் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ஆரண்டி பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல கண்டிப்பாக நிறைய ப்ராடக்ட் வரும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படுது, எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். என்னென்ன ஸ்பேர்ஸ் வேணும்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை வெப்சைட்ல ஆர்டர் கொடுங்க. எல்லாமே அடுத்த 1 நாள் இல்லை 2 நாள் கேப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருவோம், கொரியர் பண்ணிடுவோம், ஹோம் டெலிவரி. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். வாழ்க வளமுடன். ஹைடெக்லோவன் அக்ரோ இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ்.